வருகின்ற 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை திருவண்ணாமலை நகரம் மற்றும் சுற்றியுள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு 3 நாட்களுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் பாஸ்கரபாண்டியன் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் தேரோட்டத்திற்கு வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார் தலைமையில் 6000 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். தீபமலை மீது ஏற முயற்சிக்கக்கூடாது என்றும் கற்பூரம் ஏற்ற முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர். திருவண்ணாமலையில் ஒரு 7 பேர் நிலச்சரிவில் இறந்திருக்காங்க சார். எப்போ? திருவண்ணாமலையில் ஒரு 7 பேர் நிலச்சரிவில் இறந்திருக்காங்க சார். எப்போ? திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்து ஒரு வாரமாகியுள்ள நிலையில் அது பற்றி செய்தியாளர்கள் மூலம் கேள்விப்பட்டு ரஜினிகாந்த் ஷாக்கான காட்சிதான் இது. கூலி திரைப்படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு பணிகள் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ள நிலையில் அதில் பங்கேற்பதற்காக நடிகர் ரஜினிகாந்த் ஜெய்ப்பூர் செல்வதற்காக இன்று காலை சென்னை விமான நிலையம் வந்தார். விமான நிலையம் வந்த ரஜினிகாந்துக்கு அவரது ரசிகர் விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை வழங்கி முன்கூட்டியே பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதன்பின் ரஜினிகாந்த் விமானம் மூலம் ஜெய்ப்பூருக்கு பயணம் மேற்கொண்டார். கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகளில் பயணிக்க வருவோரை திசை திருப்பும் வகையில் தனியார் நிறுவனம் செயல்படுவதாக கூறி அரசு விரைவு பேருந்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகள் நிற்கும் இடத்திற்கு வரும் வழியில் கதவு ஒன்று உள்ளது. அந்த கதவை பேருந்து நிலையத்தில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் தனியார் நிறுவனத்தின் ஊழியர்கள் மூடி வைத்து விடுவதாக கூறப்படுகிறது. அரசு பேருந்து நிற்கும் இடத்திற்கு வரும் பயணிகள் கதவு மூடி உள்ளதால் அங்கிருந்து தனியார் பேருந்துகள் நிற்கும் இடத்திற்கு சென்று விடுவதாக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அங்கு வரும் பயணிகள் பேட்டரி வாகனத்தில் தனியார் பேருந்துகள் நிற்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவதால் அரசு பேருந்து பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து விடுவதாகவும் குற்றம் சாட்டி பேருந்து நிலைய வளாகத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்களிடம் கிளாம்பாக்கம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். கோவில்பட்டி நகரையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது தாய்மாமன்களின் இந்த மஞ்சள் நீராட்டு விழா சீர்வரிசை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த சோமசுந்தரவேல் மற்றும் மணிமாலா தம்பதியின் மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. இதையொட்டி அவரது தாய்மாமன்கள் லாரியில் 150க்கும் மேற்பட்ட சீர்வரிசைகளை ஊர்வலமாக கொண்டு சென்றனர். ₹100 நோட்டுகளில் மாலை கட்டப்பட்ட நிலையில் பூ பெய்திய பெண்ணை தாய்மாமன்கள் பல்லக்கில் தூக்கிச் சென்றனர். தங்கநகை ஆபரணங்கள், வானவேடிக்கை என பிரம்மாண்டமாக நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழா அப்பகுதி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசினார். அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் திமுகவை விமர்சித்து விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியது பெரும் சர்ச்சைகளை உருவாக்கிய நிலையில் அவர் கட்சியிலிருந்து 6 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்த சூழலில் பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள விசிக சார்பில் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வழங்கினார். இதனிடையே சபாநாயகர் அலுவலகத்தில் சட்டமன்ற நாயகர் கலைஞர் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. முதலமைச்சர் ஸ்டாலின் புத்தகத்தை வெளியிட அமைச்சர் துரைமுருகன் பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியிலும் திருமாவளவன் கலந்து கொண்டு முதலமைச்சரிடம் புத்தகத்தை பெற்றுக் கொண்டார். ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட்ட பின் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் திருமாவளவன் சந்தித்திருப்பது தமிழ்நாட்டு அரசியலில் கவனம் பெற்றுள்ளது. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய கோரி சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.
மதுரையில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு வேதாந்தா நிறுவனத்திற்கு மத்திய அரசு உரிமம் வழங்கியதற்கு எதிராக சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய அவர், முக்கிய கனிமங்களுக்கான உரிமைகளை மாநில அரசுகளின் அனுமதியின்றி ஏலம் விடக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியும் மத்திய அரசு ஏல நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்தார். இத்தகைய இன்றியமையாத மற்றும் முக்கிய கனிமங்களான உரிமைகளை மாநில அரசுகளின் அனுமதியின்றி ஒன்றிய அரசு ஏலம் விடக்கூடாது என்று கடந்த 3/10/2003 அன்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி இருந்தோம். இந்த எதிர்ப்பை கருத்தில் கொள்ளாது ஒன்றிய அரசு இத்தகைய ஏல நடவடிக்கையை மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது. மதுரையில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கொண்டுவரப்பட்ட தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மதுரை டங்ஸ்டன் சுரங்க உரிமம் தொடர்பான விவகாரத்தில் சட்டமன்றத்தில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே காரசார விவாதம் ஏற்பட்டது. தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மாநில உரிமைகள் மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய கோரி சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மதுரையில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு வேதாந்தா நிறுவனத்திற்கு மத்திய அரசு உரிமம் வழங்கியதற்கு எதிராக சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய அவர், முக்கிய கனிமங்களுக்கான உரிமைகளை மாநில அரசுகளின் அனுமதியின்றி ஏலம் விடக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியும் மத்திய அரசு ஏல நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்தார். இத்தகைய இன்றியமையாத மற்றும் முக்கிய கனிமங்களான உரிமைகளை மாநில அரசுகளின் அனுமதியின்றி ஒன்றிய அரசு ஏலம் விடக்கூடாது என்று கடந்த 3/10/2003 அன்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி இருந்தோம். இந்த எதிர்ப்பை கருத்தில் கொள்ளாது ஒன்றிய அரசு இத்தகைய ஏல நடவடிக்கையை மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது. மதுரையில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கொண்டுவரப்பட்ட தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதையடுத்து அந்த தீர்மானத்தை தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு அனுப்பியது. மதுரை டங்ஸ்டன் சுரங்க உரிமம் தொடர்பான விவகாரத்தில் சட்டமன்றத்தில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையே காரசார விவாதம் ஏற்பட்டது. தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மாநில உரிமைகள் பறிபோகும் போதே திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் ஏன் குரல் கொடுக்கவில்லை என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது, மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும்ல. நீங்க எந்தவித கடிதமே எழுதவில்லை மத்திய அரசுக்கு. இதற்கு மறுப்பு தெரிவித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், சுரங்கங்கள் ஏலம் விடும் அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டுமே உண்டு என சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டதாகவும் இதனை எதிர்த்து கடிதம் எழுதியதாகவும் உரத்த குரலில் விளக்கமளித்தார். எதிர்க்கட்சி தலைவர்கள் உறக்கமா பேசுறாரு, நானும் பேசிடுவேன். ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அப்போது பேசிய இபிஎஸ், மக்கள் பிரச்சனைகளுக்காக அதிமுக உயிரை கொடுத்து போராடும் என ஆவேசமாக முழக்கமிட்டார். ஊழல் என்ன சட்டமன்றம் தானே, ஒரு மூத்த உறுப்பினர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. மக்களுடைய பிரச்சனை உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றுவாங்க. நீங்களும் அதே வார்த்தை நடக்காது. தொடர்ந்து பேசிய அமைச்சர் துரைமுருகன், பிரதமருக்கு முதலமைச்சர் எழுதும் கடிதத்தை எதிர்க்கட்சி தலைவருக்கும் அனுப்ப வேண்டுமா என வினவியதும் காரசார விவாதம் சிரிப்பலையுடன் முடிந்தது. டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்கும் நிலை வந்தால் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் ஆவேச பேச்சை தொடர்ந்து அவையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வேகமாக பேசுவதால் எதையோ சாதித்ததாக நினைக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டார். அவர்கள் பார்வையில் அது அப்படியே இருக்கலாம், அலட்சியமாக கூட இருக்கலாம், அல்லது நாங்கள் தவறிவிட்டோம் என்று கூட இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அலட்சியப்படுத்தல. அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனை சுட்டி காட்டி இருக்கிறோம், கடிதங்கள் எழுதியிருக்கிறோம். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். கனிம திருத்த சட்டம் வந்தபோதே நாடாளுமன்ற